அல்லேலூயா 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 అధికముగా ఆరాధింతుం ఆసక్తితో ప్రేమించేదం అధికముగా ఆరాధింతుం ఆసక్తితో పూర్ణ మనసుతో ఆరాధింతుం పూర్ణ బలముతో ప్రేమించేదం ఆరాధన 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 ఓ ఆరాధన 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 హల్లెలూయా. అందరూ కూడా ప్రభుకు స్తోత్రం అర్పించుకుందాం. హల్లెలూయా. ప్రైజ్ ది లార్డ్, గ్లోరీ టు గాడ్. హల్లెలూయా హల్లెలూయా. ఈ మొదటి రోజు కూడికను మంచి ఆహ్లాదకరమైన వాతావరణంలో దేవుడు ఏర్పాటు చేసి మనలందరినీ కూడా సమీకరించారు, ఇక్కడికి నడిపించారు. తీసుకొచ్చినందుకు కాను రెండు చేతులు పైకెత్తి ప్రభుకు మనం గట్టిగా స్తోత్రములు అర్పించుకుందాం. హల్లెలూయా 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 హల్లెలూయా. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீர் செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியா என் ஏசையா, சொல்லுவோம் நன்றியா என் ஏசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே. குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினீரே, குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினீரே. நன்றியா ஏசையா, சொல்க நன்றியா என் ஏசையா, நன்றியா என் ஏசையா, நன்றியா என் ஏசையா. பிதாவாகிய தேவனே, நாம எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் சத்தமாய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கைகளை தட்டி நாம் எல்லாரும் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு கைகளை தட்டி நாம் எல்லாரும் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடைசியாக கைகளை மேலே உயர்த்தி யோசனையில் பெரியவரே, கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தெய்வமே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாகும், நோய்களை கர்த்தர் குணமாக்கும்படியாகும், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ரட்சிப்பை கட்டளிடும்படியாகவும், விடுதலையோடு இங்கிருந்து கடந்து போகும்படியாகவும், பிசாசு பிடிந்த இருக்கிற மக்களை ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை செய்யும்படியாகவும், வல்லமையான செய்தி புறப்பட்டு வந்து
உள்ள புறமும் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாகவும் நம்ம எல்லாரும் கரங்களை மேல வைத்து கர்த்தருக்கு சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இந்த கிரவுண்ட் முழுவதும் இருக்கும்படியாய் கர்த்தர் தாமே அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாய் ஆண்டவருடைய தேவனுடைய மனுஷனை வல்லமையாய்த்து பயன்படுத்தும்படியாய் அபிஷேகத்தால் நிரப்பி பயன்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கூட கரங்களை மேல வைத்து மீண்டுமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் உட்காரலாம், கூர்ச்சுందాం. దేవుని పరిశుద్ధ నామమునకు స్తోత్రములు. ఈ దినమందు ప్రత్యేకంగా దైవజనులు చాలా మంది వచ్చినారు, వాళ్ళందరికీ కూడా నా హృదయపూర్వక వందనములు. చిత్తూరు నుండి వచ్చినటువంటి దైవ సేవకులందరికీ, నాగలాపురం, సత్యవేడు, పుత్తూరు పరిసర ప్రాంతం నుండి వచ్చినటువంటి దైవజనులు, అలాగే మన యొక్క సంఘస్థులు అనంతపురం నాయుడుకంట నుండి, ఓజిగుప్పు నుండి, నగిరి నుండి వచ్చినటువంటి ప్రతి ఒక్కరిని బట్టి కూడా మీ అందరికీ మా హృదయపూర్వక వందనములు తెలియపరుస్తున్నాను. ఎవరు మాట్లాడకండి, దయచేసి ఎవరు మాట్లాడకండి. పిల్లలు జాగ్రత్తగా ఉండాలి. ఈ సమయంలో మన మధ్యలోకి దైవజనులు పేపర్లో ప్రకటించిన రీతిగా కరుణై దాసు గారు, పాస్టర్ కరుణై దాసు గారు, అంటే కరుణై అంటే మెర్సీ ఇన్ ఇంగ్లీష్లో కనికరం అని అర్థం. ఆమేన్. ఆయనకు పేరుకు అర్థము కనికరం అని అర్థం. ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా. చాలా మంచి దైవజనులు, నాకు చాలా సుపరిచితులు. వారు దాదాపు 13 సంఘాలు 13 గ్రామాల్లో స్థాపించున్నారు. ఆమేన్. చాలా పెద్ద దైవజనులు, గొప్ప దైవజనులు. పిలిచిన వెంటనే అయ్యా మీరు ఈసారి వచ్చి మా మధ్యలో సువార్తను ప్రకటించాలన్నప్పుడు ఆయన మంచి మనసుతో మన మధ్యలోకి వచ్చారు. ప్రభుకు స్తోత్రాలు. అలాగే వారితో కూడా వాళ్ళ యొక్క బృందం, జబరాజు గారు, అగస్టిన్ జబరాజు గారు వచ్చినారు. అలాగే ఇంకొక పాస్టర్, వాళ్ళ యొక్క పాస్టర్ గారి పేరు దిలీప్ గారు వచ్చినారు. ప్రభుకు స్తోత్రాలు. ఈ సమయాన్ని పాస్టర్ గారికి అప్పగించే ముందు దైవజనులను మనం సన్మానించడం ఎంతైనా మనకు ఆశీర్వాదం. ఆమేన్. மூத்த ஊழியர்களை நாம் சன்மானம் பண்ணுவது, கௌரவிப்பது நமக்கு எவ்வளவும் ஆசீர்வாதம். ஆகையால ஐயாவர்கள் ஏந்து நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள. நீங்களும் ஒரு நிமிஷம் ஏந்து நின்று ஐயாவர்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஏந்துக்கலாமா? ప్రైజ్ ది లార్డ్. అందరు కూర్చోండి, దయతో కూర్చోండి. పాస్టర్ కరుణై దాసు గారు చాలా చక్కగా వాక్యం ప్రకటించేవారు. 13 సంఘాలు స్థాపించారంటే అజామైషి కాదు. దేవునికి స్తోత్రాలు. వారు వచ్చి ఇప్పుడు దైవ సందేశాన్ని పంచుకుంటారు. అందరూ కూడా నిశ్శబ్దంగా కూర్చొని దేవుని యొక్క సందేశాన్ని వినాలని ప్రేమతో కోరుతున్నారు. இந்த புல்பிட்டை இப்போ தான் புதுசாக வாங்கி இதை வச்சுருக்கிறோம் பாஸ்டர். ஸோ இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பிரசங்கம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. ஒரு நிமிஷம். இயேசுவே, இந்த பிரசங்க பீடத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அபிஷேகிக்கிறோம், இதை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இது உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு தொடர்ந்து இது பயன்பட இதை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை இந்த நாளிலே அழைப்பித்து இந்த கனப்படுத்திய அருமையான பாஸ்டர் பாரடைஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டேன், ஐயா இந்த பகுதியில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாய் பணி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் 35 ஆண்டுகளாய் இந்த பணியினை இந்த பகுதியிலே செய்து வருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் நான் இந்த தமிழ்நாடு ஆந்திர பகுதி எல்லை ஓரங்களிலே 1983 முதல் 92 வரை கனகமாசத்திரம், நாகலாபுரம், திருத்தணி, நகரி, ஆர்கேப்பேட்டை, பள்ளிப்பட்டு இதற்கு உள்ளடக்கிய எல்லா கிராமங்களிலும் ஆண்டுடைய நற்செய்தியை 1983 முதல் 92 வரை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஏறக்குறைய 400 கிராமங்கள் உள்ளடக்கி இந்த பகுதியில் 10 ஆண்டுகளாக நற்செய்தி அறிவிக்க தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த எல்லா கிராமங்களையும் போய் இப்பொழுது பார்த்தால் ஏறக்குறைய ஆலயமே சபையே இல்லாத கிராமங்களே இல்லை என்கின்ற நிலையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எல்லாம் கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏறக்குறைய ஒரு 50 கிராமங்களிலே இன்றைக்கு ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். அவர்கள் 13 இடங்களிலே தேவனை கூடி ஆராதித்து வருகிறார்கள். என்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்தார். இத்தனை கிளை சபைகளை வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். என்னை அறிமுகம் செய்த பாஸ்டர் பெரடைஸ் அவர்களும் சாதாரணமானவர் அல்ல. அவரும் பல திருச்சபைகளை ஆண்டவருக்காக இந்த பகுதியிலே ஸ்தாபிக்க அவரை விசேஷமாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய இடதுபுறத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரரை எல்லாம் தனித்து அவளோடு பேசி அவள் செய்கிற ஊழியங்களை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். நான் எப்பவுமே ஊழியக்காரர்களை சந்திக்கும் போது அவர்களோடு கூட சம்பாஷித்து அவர்களை தேவன் முன்குறித்து அறிந்து அழைத்த விதங்களை நான் அறிந்து கொள்வேன். தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நான் ஓசிசி என்கின்ற ஒரு ஊழியம், அதன் ஊழியத்தின் வழியாக ஏறக்குறைய ஒரு 300-400 திருச்சபைகளை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சர்ச்சஸ்க்கு. அதனுடைய பொறுப்பில் நான் இருந்தபோது ஏறக்குறைய தமிழகத்திலும் ஆந்திராவிலும் சேர்த்து ஒரு 300-400 திருச்சபைகளுக்கு நான் சென்று அதை பகிர்ந்தளித்திருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைத்த நேரங்களில் எல்லாம் சிறிய கிராமங்களிலோ அல்லது பெரிய கிராமங்களிலோ அல்லது டவுன்களிலோ உள்ள எல்லா திருச்சபையின் ஊழியக்காரர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். அப்படி அவர்களுடைய பின்னணியை நான் விசாரிக்கும் போது யாரும் சாதாரணமாக ஊழியத்துக்கு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் 80% மேலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு ஆண்டுடைய பணிக்கு வந்தவர்கள். ஆகவே ஒரு வேளை எங்களை பற்றி அறிமுகம் செய்யும்போது போய் இவங்க இத்தனை திருச்சபைகளை ஸ்தாபிச்சுக்கிறாங்க, ஒரு பெரியவாள் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இது கிருபையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இது கிருபையை தவிர வேறொரு காரியமும் இல்லை. பைத்தியமான பிரசங்கத்தினால கர்த்தர் அந்த நாட்களில் மக்களை சந்திக்க அவர் சித்தம் கொண்டார். அவர் சித்தம் கொண்டதுனால அவளை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவளை ஆண்டவருக்குள் வழி நடத்த தேவன் கிருபை செய்தார். பவுல் இதை ரோமருக்கு சொல்லும்போது சொல்லுவார், அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவை. உங்களுக்குன்னு ஆண்டு வச்சிருக்கிற அழைப்பு, உங்களுக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள் நிச்சயமாக அது என்ன பண்ணாது, மாறாது. ஆகவே ஒவ்வொருவரையும் அந்த உன்னதமான தேவன் அவருடைய உன்னதமான பணிக்கென்று நம் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். அந்த பணியினை நம்ம எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்போடு செய்கிறோமோ அவ்வளவு தூரம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள் முன்னாலே வைக்க நான் விரும்புகிறேன். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எல்லாம் ஒரு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கேயோ இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் எங்கேயோ இல்லை. அவர் எங்க இருக்கிறாரு? என்ன சொல்ற பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். என்னதுங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் யாருங்க? அவரு வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த நாளில் இந்த கூட்டத்தில், இந்த மைதானத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைங்களாம் கைகளை தூக்குங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தில் எல்லாம் யாருங்க? தேவ பிள்ளைகளாய் நம் நடுவில் நாம் வந்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அநேக நேரங்களில், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில், பயணங்களில் நம் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கேள்வி நம் மனசில் எழுவது உண்டு. அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, நெருக்கடியான நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், பாடுகளான நேரங்களில், உபத்திரவமான நேரங்களில், குறைவுகள் ஏற்படுகிற நேரங்களில் நம் மனசில் ஏற்படுகிற எண்ணம் என்னன்னு கேட்டால், கடவுள் என் கூட இருக்கிறாரா இல்லையா? இந்த கேள்வி வராத நபர்கள் ஏறக்குறைய ஒரு சிலரை தான் இருக்க முடியும். அநேக நேரங்களில் நமக்கு இந்த ஒரு கேள்வியும் எண்ணமும் நம் மனதில் எழுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் திரும்ப என்ன சொல்றாருன்னு கேட்டால், உன் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உன் நடுவில் இருக்கிறார், உன் கூட தான் இருக்கிறார். ஆனால் நமக்கு சில வார்த்தைகள் கேட்டு கேட்டு பழகிவிட்டதினாலே அது பழக்கமான ஒரு வார்த்தையாய் மாறிவிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், மத்தேயு 18:20 சொல்லுவாரு. பார்த்தீங்களா? சொல்றாங்க பாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். இங்க யார் இருக்கிறதுங்க? ஆண்டவர் இருக்கிறார். பாஸ்டர் பாரடைஸ் ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணும்போது பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிப்போம்னார். ஏன்னு கேட்டால் அவர் இங்க இருக்கிறார்ன்ற நிச்சயத்தினால. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறேன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை என்ன பண்றேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் நமது நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை. இயேசு சொன்ன வார்த்தை அதுதான், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் என்ன பண்றேன்? நானே இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள், இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? எதுக்காக நம்ம நடுவில் இருக்கிறார்? சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். சங்கீதம் 46 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் எடுத்து உங்க வாசிங்க பார்க்கலாம். ஒரு நதி உண்டு. பாருங்க, எடுத்தீங்களா? ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது என்ன பண்ணாதுங்களா? அசையாது. எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாது? அது
அசையாது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதற்கு என்ன பண்ணுவாரு? சகாயம் பண்ணுவார். எதற்காக ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார்? நமக்கு சகாயம் பண்ணுவதற்காக. எந்த நிலைமையிலும் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவதற்காக நம் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் அவரிடத்தில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஊழியத்தை ஆரம்ப காலத்தில் துவங்கின காலங்களிலே சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டுடைய சகாயத்தை நாடின நாட்கள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நம்மை வழி நடத்தாமல் போவது இல்லை. ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக நம் நடுவில் இருக்கிறார். எந்த உதவியையும், எல்லாவிதமான உதவியையும் அவர் நமக்கு செய்கிறதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் தம்முடைய சங்கீதத்தில் 124ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார்: நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லா விதமான சகாயத்தையும் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தாவீது இங்கே சொல்லுகிறார், நம்முடைய சகாயம், நமக்கான உதவி, நமக்கான ஒத்தாசை, நமக்கான எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லுகிறார். நமக்கான எல்லா உதவியும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். அவர் நம் நடுவில் இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் எங்க இருக்கிறவரா? உங்களுக்கு உள்ளே. அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்க நடுவில் இருக்கிறார்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். ஏன் அவர் உள்ள இருக்கிறாரு? அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் எங்க ஏற்றுக்கொண்டோம்? அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை என்ன பண்ண, எங்க ஏற்றுக்கிட்டோம்? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். எங்க ஏற்றுக்கொண்டோம்? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்ததுனால அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்வார், நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். நீங்களும் நானும் அவர் ஜனங்களாய் இருப்பது மெய்யானால், அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோது என்ன பண்ண போறது இல்லையா? வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்களும் நானும் அவர் ஜனங்களாய் இருப்பது மெய்யானால், ஆண்டவர் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஏனென்றால் அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். எதற்காக என்று சொன்னால், அவர் நமக்கு உதவி செய்ய, சகாயம் செய்ய அவர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் எத்தனை பேருக்கு எத்தனை சூழ்நிலையில் நமக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார்? கை தூக்கும் பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணியிருக்கிறாருங்க ஐயா. நான் அது என்னன்னு இல்லைன்னே என்னால் சொல்ல முடியாது. ஏராளமான சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். இந்த தேவன் நம் நடுவிலே இருக்கிற அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். அவருடைய மீட்பரோவெனில்
மீட்பர்னா யாருங்க? மீட்பர்னா ரட்சகர். நாம் உயிரோடு எழுந்தவர், நாம் நடுவில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு பாஸ்டர் அறிமுகம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணும்போது சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். எத்தனை பேருக்கு நம்ம அற்புதம் வேணும்னு நினைக்கிறோம்? ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய அற்புதம் வேணும். அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு உள்ளே இருக்கிறார். அந்த நம் நடுவில் இருக்கிற அந்த தேவன், நமக்கு உள்ளே இருக்கிற அந்த தேவன், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமை நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் என்னுடைய சின்ன சாட்சியை உங்களுக்கு சொல்வது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் என்னுடைய 1971ஆம் வருஷம் 15 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். 72ஆம் வருஷத்தில் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். 23ஆம் வருஷத்தில் நான் அபிஷேகம் பெற்றேன். நான் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையின் பின்னணியை சார்ந்தவன். எங்கள் தாத்தா சிஎஸ்ஐயில் இருந்தார், எங்கள் அப்பா சிஎஸ்ஐயில் ஆசிரியராக இருந்தார். அதன் பிறகு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியராக மாறினார். ஸோ அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்து மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் என்னை அர்ப்பணித்து ஒரு மிஷனரி பணிக்கென்று என்னை ஒப்பு கொடுத்தேன். சிறிய வயதிலிருந்தே என் இதயத்திலே ஒரு பலவீனம். அந்த பலவீனம் எனக்கு தெரியாது. அந்த பலவீனம் தெரியாத அந்த நேரத்தில் வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டத்திலே திடீரென்று ஒரு நாள் நெஞ்சு வலி எடுத்தபோது சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்றேன். அப்போ போனப்போ அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் ஹார்ட்டு சரியாக ஓடலையேன்னாங்க. என்னதுங்க, உங்கள் ஹார்ட்டு சரியாக ஓடலையேன்ட்டாங்க. ஹார்ட்டு சரியாக ஓடலைன்னா அப்புறம் மனுஷன் வாழுறது எப்படி கஷ்டம். ஸோ அவர்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்து, உங்கள் இருதயம் 46 தான் துடிக்குது, 72 குறைஞ்சபட்சம் துடிச்சு ஆகணும். ஆகவே நீங்கள் வாழ்வதற்கான கால அவகாசம் ரொம்ப நாள் இல்லை, வேறு வேறு மருத்துவ காரியங்கள் எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று அவள் என்னோடு சொன்னார்கள். ஒரு வாரம் என்னை சிஎம்சியில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வாரம் இருந்துட்டு, ஐயா என்னை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 8 பேர், நான் 8 பேரில் நான் 6வது பையன் எங்கள் வீட்டில். ஆகவே நான் யோசித்தேன், நான் ஒருத்தர் போயிருந்தனால வீட்டில் ஒன்றும் பெரிய லாஸ் எதுவும் இல்லை. அதுவும் நான் டிகிரி படிச்சுட்டு எந்த வேலைக்குமே போகாமல் என்னை முற்றிலுமாக ஆண்டுடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணிட்டேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். 10 ரூபா கூட சம்பாரித்து யாருக்கு கொடுத்ததில்லை, வீட்டுக்கு கொடுத்ததில்லை. எனக்கு படிக்க வச்சு செலவு பண்ணது தான் அவங்களுக்கு செலவை ஒழிய என் நிமித்தமாக அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அவங்க அனுபவிக்கலை. என்னை யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்? ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் என்னை வச்சிருந்து ஊழியம் செஞ்சால் செஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நான் இந்தியாவின் மத்திய பிரதேசம் என்கின்ற மாநிலத்தில் ஊழியத்தை நிமித்தமாக கடந்து போயிருந்த அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன். 4 மணிக்கு எழுந்துடுவேன், ஜெபம் பண்ணுவேன், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்னு கேட்டால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. என்னதுங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன பண்ணுவான், பிழைப்பான்.
ஆண்டவர் என்னோட அதிகாலை வேளையில் அந்த வார்த்தை அப்படியே என் காதில் வந்துச்சு. நான் அதை ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், சொல்லுங்க பார்க்கலாம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதை நல்ல ஞாபகம் வச்சு இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் எதையாகிலும் தெளிவாக திட்டமாக தீர்க்கமாக உங்களோடு கூட காரியத்தை சொல்லுவாரானால் அதை மனப்பூர்வமா என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை விசுவாசித்து இத்தனை ஆண்டு காலம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். நினைச்சு பார்க்க முடியுதா? இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே 68 வயசு முடிஞ்சிச்சு. டாக்டர் சொன்னாங்க, நீ எந்த கடினமான வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நான் செஞ்சதெல்லாம் கடினமான வேலை தான். சுவிசேஷ கூட்டத்தில் 3 நாள் பிரசங்கிச்சுட்டு வியாதியஸ்தலுக்காகவும் பிசாசு பிடித்தலுக்காகவும் ஜெபிச்சுட்டு போய் படுத்தா இந்த ஷோல்டர் ஃபுல்லாக அப்படியே வலிக்கும். நினைப்பேன், இந்த நைட்டு என்ன ஆகிடும் போல இருக்குது, போயிடும் போல இருக்குது. அப்படிப்பட்ட காலங்களிலே கடினமாக நடந்து 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 கிராமம் கிராமமாக அலைந்து திரிந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அந்த தேவாதி தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவர் மீட்பரோ எனில் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, அவர் மீட்பரோ எனில் வல்லமை உள்ளவர். நம்மை ரட்சித்த தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. அவருடைய மீட்பரோ எனில் வல்லமை உள்ளவர். நமது வாழ்வில் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவர். இதைத்தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அந்த தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை குறித்ததான தேவ சித்தமும் திட்டமும் நோக்கமும் நிறைவேற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு என்ன பண்றதில்ல, விலகிறதில்ல. அந்த ராத்திரி ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்கு மாத்திரம் உண்மை உள்ளவர் அல்ல, உங்க ஒருத்தருக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன். அவருடைய வல்லமையான காரியங்களை வேதத்தில் எங்கே புரட்டினாலும் பார்க்கலாம். ஆண்டவர் மோசேயோடு இருந்தது எத்தனை வல்லமையான காரியங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து நடுவில் இருந்து அவளை விடுவித்து கொண்டு வந்த போது செங்கடலை பிளந்தார். கற்பாரின் தண்ணீரை புறப்பட செய்தார். மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றினார். அவர் யோர்தானை குவியலாக குவிய பண்ணினார். அவர் எரிகோ கோட்டையை விழப்பண்ணினார். அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். இந்த வல்லமை உள்ள தேவன் யாருடைய தேவனுங்க? நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். அவர் சொல்ற நம் நடுவில் இருக்கிற தேவன். இன்றைக்கும் உங்கள் நடுவிலே இப்பொழுது வல்லமையான காரியங்களை செய்கிறதற்கு அவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பம், உங்கள் இருதயத்தினுடைய வேண்டுதல், உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு அதை செய்கிறதற்கு அவர் நம் நடுவிலே அவர் வந்திருக்கிறார். ஏசப்பா இந்த உலகத்திலே வந்து அவர் வல்லமையான காரியங்களை செய்தார். அவரை குறித்து சொல்லும்போது யோவான் சானகன் தன்னுடைய சீடனை அனுப்பி என்ன சொல்றாரு, வருகிறவர் நீர்தானோ, வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமோ? ஏன்னா யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக இந்த உலகத்தில் வந்துகிறவர், இயேசுவுக்காக ஊழியத்துக்காக அவர் வழியை ஆயத்தம் பண்ணினவர். ஆகவே வருகிறவர் நீர்தானோ, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்ட யோவானுக்கு பதில் என்ன தெரியுமா? நான் தானே சொன்னாங்க,
அப்படி சொல்ல அவரு என்ன சொன்னாருங்க? குருடர் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் என்ன பண்ணாங்க? உயிர்த்தோர் எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை போய் என்ன பண்ணுங்க? அதை போய் யோவானுக்கு சொல்லுங்க. நான் யாருன்றதை அவர் என்ன பண்ணாரு? புரிஞ்சுக்குவார். அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் காதுகளை கேட்க பண்ணினவர், முடவர்களை நடக்க பண்ணினவர், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பின நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் இன்றைக்கும் நம் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வல்லமை உள்ளவர்ன்றத கொஞ்சம் அழுத்தமாக என்ன சொல்லி என் ஜனங்களுக்கு சொல்லு. ஆண்டவரை நாம் வல்லமுள்ளவராய் பார்க்கும்போது மாத்திரம்தான் அவர் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் ஆண்டவரை எப்படி பார்க்குறீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் அவரை வல்லமை உள்ளவராய் பார்க்கும்போது அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். அவரை பரிசுத்தராய் பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அவருடைய அன்புள்ளவராய் நீங்கள் அவரை பார்க்கும்போது அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க முடியும், அதை வெளிப்படுத்த முடியும். நாம் அவரை எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்தே நாம் அவரை அனுபவிக்க முடியும். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதான் சொல்றாரு, அவர் வல்லமை உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. எரேமியா 32 சொல்றார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ? அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கும் வல்லமுள்ளவராயிருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, நான் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டேன், 3ஆவது நாள் என்ன பண்ணேன்? உயிரோட எழுந்தேன். ஆகவே தான் சொல்றார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள அவர் ஆண்டவர் மட்டும் அல்ல, நல்ல ஆண்டவர் மட்டும் அல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் இன்றைக்கும் வல்லமையான காரியங்களை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அவர் அதோடு அந்த வார்த்தையில நிற்கவில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பார் என்கின்ற வார்த்தைக்கு ஏராளமான பொருள் உண்டு. அந்த ரட்சிப்பார் என்கின்ற வார்த்தைக்கு பாவத்திலிருந்து மட்டும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், பிசாசின் கட்டுகளிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார், அதை விடுவிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்னதுங்க? இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். எல்லாவற்றுக்குமான ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்திலே பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் ரட்சிப்பார் என்கின்ற தெளிவான ஒரு சத்தியத்தை அவருடைய பெயரிலே அவர் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா சொல்லிட்டு முடிவில் சொல்லுது, அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம்மை ரட்சிப்பார், எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்கக்கூடியவர். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுது, அவர் நம்முடைய ராஜா மட்டுமல்ல, அவர் நம்மை ரட்சிப்பார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள்.
அவர் வந்து என்ன பண்ணுவாருங்களா? ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் வந்தாரா இல்லைங்களா? வந்தார். இந்த உலகத்தில் எதுக்காக வந்தாரு? அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். சங்கீதம் 55:16 அதைத்தான் சொல்லுகிறது. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாரா? ரட்சிப்பார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை ரட்சிப்பார். ஒரு நாள் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, அக்கறைக்கு போங்க, அந்த கரைக்கு என்ன பண்ணுங்க, போங்க, நான் வரேன்னு சொன்னார். அவர்கள் படவிலே புறப்பட்டு அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி கடந்து முதல் ஜாமும் 2ஆம் ஜாமும் எல்லாம் நடக்கும்போது நடந்தது என்னன்னு கேட்டா, கடல் கொந்தளிப்பினால அந்த படகு என்ன பண்ணிச்சுங்க, முழுகுகிற ஒரு நிலைமைக்கு அவள் தத்தளித்து கொண்டு, என்ன இந்த ஆண்டவர் நம்மளை என்ன சொல்லிட்டாரு, அவர் கூட வர்றதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டார், நம்மள அக்கறைக்கு போக சொல்லிட்டார். இப்போ நம்ம படகு என்ன பண்ற நிலையில் இருக்குது, முழுகிற நிலையில் இருக்கிறது. நம்மளை என்ன பண்ணிட்டார், அவரு கைவிட்டார். பத்தியா, நம்ம கூட நிறைய நேரங்கள் யோசிக்கிறோம். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை போன்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம போக ஆரம்பிச்சிட்டா நம்மளை என்ன பண்ண மாட்டார், அவரு கைவிட மாட்டார். நடந்தது என்ன? ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தார். கடல் மேல் என்ன பண்ணாரு? நடந்து வந்தார். நடந்து வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை அவர்களை மீட்டெடுத்தார், அவளை ரட்சித்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இந்த ராத்திரி வேளையில் ஏசப்பா இங்கே வந்திருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏசப்பா நம்ம நடுவில் என்ன பண்ணுகிறாரு, வந்திருக்கிறார். ஸோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சார், எப்பா அந்த கூட்டத்தில் யார் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், அதை உன் ஜனங்களுக்கு என்ன பண்ணு, சொல்லு. இன்னைக்கு எந்த காரியத்திலே அவங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமோ, ரட்சிப்பு வேண்டுமோ, அதை நான் கண்டிப்பாக இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறேன், நான் செய்கிறேன். நான் இங்கே வந்திருக்கிறேன்றத 4 தடவை இல்லை 40 தடவை சொல்லு. நான் வந்து அவர்களை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வந்திருக்கிற அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். என்னதுங்களா? ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு, ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்ட பிறகு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். இளைப்பாறுதல் நம்ம கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கார். ஆனால் அதோடு அவர் நிறுத்திக்கல. அதோடு அவர் என்ன பண்ணல, நிறுத்திக்கல. என்ன சொன்னார், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்னை கற்றுக்கொள்ளுங்கள். என்னதுங்க? என்னை கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணணுமா, என்னை கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். ஏதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்ல உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு வந்தா என்னடா அது உள்ள வந்துட்டு பிறகு கூட சில நேரத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க, கஷ்டங்கள் இருக்கிறதே, பாடுகள் இருக்கிறதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நான் என்ன செய்யணுன்றாரு, நீங்க உள்ள வந்தது உண்மைதான். அதோடு வந்து ஒரு முதல் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் சேர்ந்து முடிச்சுட்டோம், மொத்தம் படிச்சு முடிச்சுட்டுமா? இல்லையே. 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டே போகிறோம் நம்ம மேலே மேலே. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட. இயேசுவை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, அவ்விடத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள
அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி வாழும்போது அந்த மெய்யான சமாதானம், அந்த ஆறுதல் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். அங்கே அவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவன் என்ன பண்ணுவாரா? விடுவிப்பார், விடுவிப்பார், ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எந்த நிலையிலும் உங்களை தனித்து விட்டுட மாட்டார். எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் கருத்தாய் கவனித்து மனப்பூர்வமாய் நம் மனதிலே ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையிலே அதை தொடர்ந்து கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி வாழுவோமானால் என்ன சொல்றாரு? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார், ரட்சிப்பார். கடல் அலைகள், எத்தனை பேர் கடல் கிட்ட போயிருக்கிறீங்க? கை தூக்கி பார்க்கலாம். ஐயா, நான் கடல் பார்த்துருக்கேன், கடல் பார்த்துருக்கேன். அந்த கடல்ல அலைகள் என்ன பண்ணுதுங்க? வந்து வந்து போகுது. நம்ம பார்க்கும்போது மட்டும் வந்து வந்து போறதில்லை. நம்ம அங்கிருந்து வந்துட்டா கூட அந்த அலைகள் என்ன பண்ணுதுங்க? கரைக்கு வர்றதும் போறதுமா தான் இருக்கிறது. ஆனால் அந்த கடலிலே தான் மீனவர்கள் படகை செலுத்தி ஒவ்வொரு நாள் என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கிறாங்க. பல அலைகளை கடந்து போய் கடந்து வருகிறார்கள். அவர்கள் சுகத்தோடு தான் வருகிறார்கள். அதுபோல வாழ்க்கையில பல்வேறு விதமான சூழ்நிலையாய் கடந்து போகும்போது மனம் தளர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்னதுங்களா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார், ரட்சிப்பார். அதுக்கு தான் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆண்டவர் கிருபையாக 71ஆம் வருஷம் ரட்சித்திருந்தாலும் என் வாழ்க்கையின் பயணத்தில் இத்தனை ஆண்டுகளும் எனக்கு வந்த வியாதிகளிலே, பலவீனங்களிலே, சுகவீனங்களிலே, குறைவுகளிலே, நெருக்கங்களிலே, பாடுகளிலே, துன்பங்களிலே எல்லாவற்றினின்றும் அவர் என்னை ரட்சித்து மீட்டெடுத்ததினாலே தான் உங்க நடுவில் இன்னைக்கு நின்று கடவுள் வார்த்தை என்ன பண்றேன்? சொல்றேன். அப்போ ஆண்டவர் உங்களை மீட்டு ரட்சித்து விடுவிப்பாரா, விடுவிக்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எல்லாவற்றினின்றும், அதுதான் பைபிள் சொல்லுது, அப்படிதான் அப்படி வார்த்தை சொல்லுது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் இருந்தும் என்ன பண்ணுவாருங்களா? நின்று அவனை விடுவிப்பார். நாங்களா நின்று, எல்லாம் சொல்லுங்க, நின்று அவனை விடுவிப்பார். அப்படின்னு அர்த்தம் அவர் ஓடி போயிட மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? ஓடி போயிட மாட்டாரு. உங்களை விட்டு ஓடி போயிட மாட்டாரு. உங்களுக்கு வருகிற துன்ப நேரங்களிலும் அவர் உங்களோடு நின்று உங்களை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். உங்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும். ஏசப்பா கண்டிப்பா இந்த சூழ்நிலை என்ன பண்ணுவார்? என்ன விடுவிப்பார். கண்டிப்பா அவர் என்னை விடுவிப்பார். அவர் என்னை ரட்சிப்பார், என்னை மீட்டெடுப்பார். ஏனென்றால் அவருடைய மீட்பரோ எனில் அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மளை விட்டு ஓடிட மாட்டார், ஒதுங்கிட மாட்டார், தூரம் நின்றுட மாட்டார். நம்ம அவள் எல்லாவற்றின் நின்றும் அவர் நிச்சயமாய் விடுவிப்பார். இந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நான் என்ன பண்ண மாட்டேன்? வணங்க மாட்டேன். எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னதுங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னி சூளைக்கும் ராஜாவே உன் கைக்கும் எங்களை என்ன பண்ணுவாரு? தப்பி விப்பார். அவங்க அப்படிதான் சொல்றாங்க, விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களை தப்புவிக்க என்ன பண்ணியிருக்காரு? வல்லவராயிருக்கிறார். இதை நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. நீங்க அவரை வல்லவரா பார்க்க பார்க்க பார்க்கத்தான் அவருடைய வல்லமை நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க அவரை வல்லவரா பார்க்காம அவர் வல்லமை என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. ஏசையா ஆண்டவராகி தேவனை எப்படி பார்த்தாம? பரிசுத்தராய் பார்த்தான். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சேனைகளின் கர்த்தர்னா வந்து அவரு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரை பரிசுத்தரா பார்த்ததுனால தான் அவனுடைய வாழ்வு பரிசுத்தம் அடைஞ்சிச்சு. அவரை வல்லவரா நம்ம பார்க்கும்போது தான்
அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இந்த சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி சூளைக்கு முன்னாலே நின்று கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருவேளை இன்றைக்கு நாட்டினுடைய சூழல்கள் நமக்கு சாதகமாக இல்லை. அது சாதகமாக மாறணும். நம்ம ஜெபிக்க சில நேரத்தில் என்ன பண்ணிடுது, பாதகம் மாறுறது கூட நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறோம். ஆனால் தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதுதான் நம்முடைய விசுவாசம். ரைட், ஓகே, நாம் ஜெபிப்போம், நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம். மீதி காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த கர்த்தர் நம்மளை விட்டுட்டு என்ன பண்ணிட மாட்டாரு, ஓடிட மாட்டாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். நீங்களாக்கி எங்களை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். நம்முடைய மீட்பருவோவென வல்லமை உள்ளவர். நமக்கு நல்லா அந்த வேத பகுதி தெரியும். அக்கினி சூளையில 3 பேர் என்ன பண்ணாங்களா, போட்டாங்களாம். யாரை போட்டாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உள்ள போட்டாங்க. ஆனா இப்போ ராஜா சொல்றாரு, நம்ம 3 பேர் அல்லவா உள்ள போட்டோம், ஆனா அக்கினி சூளையில யார் இருக்கிறது, 4 பேரா இருக்கிறாங்களே. அது யார், அவர்தான் நின்று விடுவிக்கிறவர். நின்று விடுவிக்கிறவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னோமே, முதல்ல வாசிமே அந்த வசனத்துல செப்பனியாவில். அவர் வல்லமை உள்ளவர், அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறவர். அந்த நடுவிலே இருக்கிற ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ளே போகும்போது அவரும் உள்ளே சென்றார். அவள் நடுவிலே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை விட்டு ஒதுங்கி விட்டார், போய்விட்டார், விலகிவிட்டார் என்று எண்ணி விடாதீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது மெய்யானால் அவர் சாதாரணமாக உங்களை விட்டு போக மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி காலையில் வந்துட்டு சாயங்காலம் போயிடுறது இல்லை. சில நேரத்தில் உற்சாகமாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உற்சாகமெல்லாம் ஜபத்தில் குறைஞ்சி கொஞ்சம் ஜபத்தில் தொய்வு ஏற்பட்ட மனசில் என்ன வருது, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா இல்லையா? உள்ளே வந்த ஆண்டவர் உற்சாகமாக இருக்கும்போது உள்ளே இருக்கிறதும் உற்சாகம் சற்று குறைந்த வெளியே போயிருந்தெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போய் அவர் பலமுறை உணர்த்தி 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 நீங்கள் அவர் பேச்சுக்கே இடம் கொடுக்காம, உணர்வடையாமல், மனம் திரும்பாமல் அவரை விட்டு தூரம் போனால் ஒழிய அவர் உங்களை விட்டு எளிதாக என்ன பண்ணிட மாட்டார், போயிட மாட்டார். நாம் தவறு செய்யும் போதெல்லாம் உணர்வடைந்து எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் நெருக்கமாக வரமோ அப்பொழுதெல்லாம் அவர் மன்னியாமல் போகவே மாட்டார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். நமக்கு தேவையெல்லாம் உணர்வுள்ள ஒரு இருதயம்தான், உணர்வுள்ள ஒரு இருதயம்தான். பேதுருக்கிட்ட வந்து ஏசப்பா கிட்ட கேட்டேன் இல்லையா, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்ய வந்தா அவனை 7 தரம் மன்னிச்சிட்டா போதுமான்னு கேட்டார். என்னது ஏசப்பா என்ன சொன்னார், கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் சொல்லிக்குது, 7 தரம் சொல்லி, நீ 7 தரம் அவனை மன்னிச்சிரு, அதுக்கு பிறகு அவனை வெளுத்து வாங்க நான் சொன்னார். இல்லை, 7 தரம் மட்டுமல்ல, 7-70 தரம் மன்னிப்பார். சரி, இவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு, இவருக்கு செய்யறதுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார். ஆனால் உணர்வடைந்து நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து சொல்லும் போது அவர் மன்னித்து உன்னோடு இருந்து தொடர்ந்து அவர் உன்னை நடத்துவார். ஆகவே ஆண்டவர் தம்மை விட்டு போயிட்டார் என்ற அந்த சிந்தனைக்குள்ள இமீடியட்டாக வந்துடாதீங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையான்ற அந்த சந்தேகத்துக்குள்ள உடனடியாக வந்துடாதீங்க. ஏன்னு கேட்டால் பிசாசாத்தை ரெடியாக உங்களுக்குள்ள புகுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், ரெடியாக இருக்கிறான். கடவுள் உங்க கூட இப்போ இல்லை, அவர் உன்னை விட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளை அவரை விட்டு போக வைக்கிறதுக்கு அவன் போடுற திட்டத்தில் அது ஒரு திட்டம். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், நான் நடுவில் அவர் வாசம் பண்ணவராய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார்,
நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலும் அவர் நம்மை விடுவிப்பார். ஏனென்றால் அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க, எந்த காரியத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க நீங்கள் விரும்புகிறீங்க? ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் நல்லவராக, வல்லவராக, அவர் போதுமானவராக, வல்லமுள்ளவராக நம் நடுவிலே இருக்கிறார். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளிவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ரட்சிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதம் 67:7 சொல்லுகிறது, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் பயந்திருக்கும். ஆதியாகமம் 49:25 சொல்லுகிறார், அவரே உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பவுல் எபேசியர் 1:3 சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னதங்களில் உள்ள கிறிஸ்தேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், இந்த விஷயத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையில உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக, நல்லவராக, போதுமானவராக அவர் இந்த நடுவிலே, உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவார், குணமாக்குவார். இந்த ராத்திரி வேளை உங்களுக்கான அற்புதத்தை செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் எங்கள் நடுவிலே உலாகுறதற்காக நன்றி ஆண்டவரே. நீ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே திட்டமாய் தெளிவாய் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. ஒரு நாள் சகேயு ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும் என்று வந்தான். அவன் குள்ளனானபடியினால் அவன் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். அவன் மனசில் இருந்ததெல்லாம் ஆண்டவரே, நான் அவரை பார்க்கணும், அவ்வளவுதான், அவர் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா நீரோ ஆண்டவரே, உம்மை பார்க்கணும் வந்த அவனை நீங்க பார்க்காமல் விடமில்லை. சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து அவன் வீட்டுக்குள்ளே போன தெய்வம் நீங்க அப்பா. ஓ, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆகவே எங்கள் உள்ளத்தினுடைய விருப்பங்களை, எங்கள் உள்ளத்தினுடைய எதிர்பார்ப்புகளை, எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் நீர். நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீரப்பா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நீர் வல்லமையுள்ள தேவனாக, ரட்சிக்கிற தேவனாக, விடுவிக்கிற தேவனாக, தப்புவிக்கிற தேவனாக, சுகப்படுத்துகிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு ஆண்டவரே, இளைஞர்கள் முதல் கொண்டு, வாலிபர்கள் முதல் கொண்டு, ஆண்டவர் நடுத்தர வயதுள்ளவர் முதல் கொண்டு, வயோதிபர்கள் முதல் கொண்டு, ஆண்டவரே யாரெல்லாம் எந்த தேவையில இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இப்பொழுது நீங்க அவங்க நடுவில், நீங்க அவங்க பக்கத்துல போய் ஆண்டவரே, ஓ உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த காரியத்துல, எந்த விஷயத்துல, எந்த பலவீனத்துல ஆண்டவரே உம்முடைய அற்புதம் விளங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிற, எதிர்பார்க்கிற அந்த அற்புதம் நடப்பதாக. எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, ஏசப்பா இந்த காரியத்திலிருந்து நீர் என்ன விடுவிக்கணும்னு கேட்கிறாங்களோ, அந்த காரியத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே ஆண்டவரே நீர் விடுவிப்பீராக. எந்த கட்டிலே ஆண்டவரே அவள் அகப்பட்டு சிக்கி இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே நான் அவளை விடுவிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த அந்தகார வல்லமையுடைய கிரியைகளினாலே உம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அவள் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே நீர் அவளுக்கு விடுதலையை நீர் கட்டளையுடையவராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரமலரா சந்தரபலா கபதுராத்தியானமா உரமா கபதுராஷியாலபோதியானமா கபலரதியாந்தரபா. ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே நீருடைய பிள்ளைகள் நடுவிலே இறங்கி வருவீராக. உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, அபிஷேகத்தினாலே நுகம் முறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா நுகங்களையும் நீர் முறிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வியாதியின் பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. ஹalleluya. எந்த பலவீனத்தோடு, எந்த சுகவீனத்தோடு இங்கு வந்தார்களோ, எந்த பலவீனத்தின் நிமித்தமாக, சுக நிமித்தமாக பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த பலவீனம், அந்த சுகவீனம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைந்து போவதாக. சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, வல்லமையான காரியங்களின் தேவனே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நீங்க வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சியுங்க, ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாவ வழக்கங்களிலே இன்னும் ஆண்டவர் விடுதலை இல்லாமல் கஷ்டப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி அந்த பாவ கட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவளை கட்ட அவிழ்ப்பீராக ஆண்டவரே. இப்பொழுதே அந்த பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் ரட்சிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீங்க சுகம் கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் பலன் கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் ஆரோக்கியம் கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்றப்பா, நன்றி சொல்றப்பா, உமக்கு நன்றி சொல்றப்பா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவரீர் கற்பத்தினுடைய ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, யாருக்கெல்லாம் ஆண்டவரே குழந்தை இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே தேவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களோ ஏசப்பா, அவங்க எல்லாம் ஒரு விஷயம் நினைச்சேன், இங்க யாருக்காவது ஆண்டவரே திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவர். அவள் கர்ப்பத்தின் கனியை தந்து அவளை ஆஸ்வதிப்பேன் இன்னைக்கு நான் வாசித்த அந்த வேத வாக்கியத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஓ இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்கு ஆண்டவர் அற்புதமான விதத்திலே ஆண்டவரே ஓ கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அடைப்பட்டிருக்கிற அவளுக்கு கர்ப்பம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. காலம் கடந்தாலும் ஆண்டவரே, நாட்கள் கடந்து போனாலும் அவர்கள் இந்த ராத்திரி வேளையிலே அவளுமை எதிர்நோக்கி எதிர்பார்த்து கேட்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்துடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டிடும்படியாக நான் செபிக்கிறேன். ஓ ரமா ஷியாலகோ ரமௌதியா கலவா
ஓரிமா கபதர ஷியாலகோரமாதியானமா. ஓ எங்கள் மீட்பரோவரில் வல்லமை உள்ளவர், எங்களை தெரிந்து கொண்ட தேவன் வல்லமை உள்ளவர், எங்களை ரட்சித்த தேவன் வல்லமை உள்ளவர், எங்கள் தேவன் வல்லமை உள்ளவர். ஹalleluya ஹalleluya. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரே, ஆண்டவரை உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் ஆண்டவரே, இன்னுமுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளி ஆண்டவரே, அவள் வாஞ்சிக்கிற விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை நீர் கிருபையாய் நீர் கட்டிடும்படியாக நான் செபிக்கிறேன். ஓ நீர் அப்படி செய்கிறதற்காக துதிக்கிறோம். இந்த கூட்டத்திலே நீர் கொண்டு வந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு வேண்டும் என்று ஆண்டவரே அவளை கட்டவிழ்த்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே. இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்தது கழுதையை அவிழ்க்க போன போது ஆண்டவரே, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒன்றுமுக்கு சொல்லாமல் அதை அனுப்பிடுவார்கள் சொன்னீரே. அந்த கழுதையின் மேலே ஏறி பவனி வந்தீரே. ஓ உம்முடைய ஊழியக்காரர்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவளை நீர் ஆண்டவரே முன்னறிந்து முன்குறித்து அழைத்தீரே ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒவ்வொருவர் மேல இந்த ராத்திரி வேளையில தேவரீர் ஆண்டவரே எனக்கு நீர் கட்டளையிட்ட அபிஷேகத்தின் பல மடங்கு அபிஷேகம், அதற்கான கிருபை வரங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த ராத்திரி வேளையிலே வந்து அமருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரம்மஷகலபாதா ராபா நீராபாலா ரிபாலா ராபாபா பாபா உரிபா பாபா பாபா கலபாரா திகராபாலா ரிபாலா ரிபாலா நாமாதியா ராபா. அவள் மூலமாய் திரள் கூட்டமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கர்த்தருடைய மந்தையில சேர்க்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஒரு மாபெரும் அறுவடையை சுவாமி இந்த நாள் முதல் நம்முடைய ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்திலே காணும்படிக்கு கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதற்கான வல்லமையை, வரத்தை, கிருபையை, வரத்தை சுவாமி நம்முடைய பிள்ளை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த விதத்திலே நீர் கட்டிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்னீரே. நம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை, அற்புத அடையாளங்களினாலே உம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நீர் ஆண்டவரே தேவரீரப்பா தேவரி வார்த்தை சொல்கிறபடி ஆண்டவரே வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. அவள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்பாதபடிக்கு அந்த வார்த்தை கிரியை செய்து ஆண்டவரே அது ஆத்தும ரட்சிப்பாக, அற்புதமாக, விடுதலையாக, அபிஷேகமாக அவள் ஊழியத்தின் பாதையிலே மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவளை கொண்டு அநேகரை நீர் அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகியும் ஆண்டவரே. ஓ ரபா ரமா ஷியாலபோ கரபா ஓ ரமா ஷபதரா கரபா பாபா பாபா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவையும் சுவாமி நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவள் எல்லாம் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே அவள் குறைவுகள் எல்லாம் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நிறைவாவதாக ஆண்டவரே, நிறைவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே அது நிறைவாவதாக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுது, பவுல் இப்படி சொன்னாரே, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும் சாமி. குறிப்பாக எங்கள் அருமையான பாஸ்டர் பாரடைஸ்க்காக நான் ஜெபம் பண்றேன். ஒரு குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்றேன். அவருக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஓ அவருடைய அன்பின் பிரயாசங்களை நீர் மறந்து விடுவதற்கு ஆண்டவரே நீர் அநீதி உள்ளவர் அல்லவே ஆண்டவரே, அநீதி உள்ளவர் அல்லவே சுவாமி. உடைய மகனுடைய அன்பின் பிரயாசத்தை, ஊழிய பிரயாசத்தை, ஊழியத்தின் தியாகத்தை எல்லாவற்றையும் பல மடங்கு ஒரு வாழ்க்கையில நீர் ஆசீர்வதித்து சுவாமி இன்னும் திரள் கூட்டமான ஆத்துமாக்களை ஆண்டவரை இன்னும் பல திருச்சபைகளையும் ஏற்படுத்தி ஒரு மகனை எடுத்து நீர் பயன்படுத்தும். அவர் எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும். தேவனுடைய வார்த்தை சொல்கிற நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே, நீ அதை வாய்க்க செய்வீராக.
கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தார் என்று எழுதியிருக்கிறது. ஊழியத்தின் எந்த நிலையில எந்த பகுதி ஊழியத்தை எடுத்தாலும் சுவாமி, தேவனுடைய வாய்க்க செய்கிற வல்லமையின் கிருபை சுவாமி உடைய மகன் மேலே தங்கி இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபைக்கும் உடைய வார்த்தைக்கும் சுவாமி என்னையும் தம்முடைய பிள்ளைகளையும் தன்னுடைய ஊழியக்காரை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் உள்ள பிதாவே. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தாம், ஆசையெல்லாம் நீங்க தாம். அப்பா அம்மா ஆறுதலும் நீங்க தான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சகவாசமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்வாராக. நம் நடுவிலிருந்து பெரிய பெரிய காரியங்களையும் எண்ணற்ற அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் கர்த்தர் செய்து ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக நடத்துவாராக. హల్లెలూయా. చేతుల పైకి చెప్పండి హల్లెలూయా.